So last class we started Panini Sutra odu. We started the Lagu Siddhanta Kaumudi. Adla I had given you a small introduction about what are the Panini Sutras. They are done into Siddhanta Kaumudi. அப்புறம் அது பட்டோஜி தீக்ஷித் அவர் தான் சித்தாந்த கௌமுதி. அப்புறம் நடுவில் வந்து மத்திய சித்தாந்த கௌமுதின்னு சின்னதா பண்ணா. இந்த பட்டோஜி தீக்ஷித்தோட ஸ்டூடெண்ட் தான் இந்த வரதராஜாச்சாரிய. அவர் வந்துதான் லகு சித்தாந்த கௌமுதி பண்ணினார். ஸோ சூத்திரம் அப்படின்னு சொல்லும் பொழுது லாஸ்ட் டைம் ஐ திங்க் ஐ ஜஸ்ட் மேட் அ மிஸ்டேக். ஐம் சாரி ஃபார் இட், சேயிங் தட் த ஃபர்ஸ்ட் சூத்திரம் ஆஃப் Ashadhyaya is Vriddhi Rechi. It's not Vriddhi Rechi. It is Vriddhi Radhich. Vriddhi should come. Panini thought Vriddhi na Perikam Mangalam abdina our edutunda. But it is not Vriddhi Rechi. Vriddhi Rechi is the sutram for Vriddhi Sandhi. But that is Vriddhi Radhich. What are the Vriddhi letters? At and Ait. Okay. So adha nam apparama paapom. Andha Sandhi paakumbodhu. So the Vriddhi Radhich, that is the first sutram. But we are not going to see all the sutrams. This Panini oda sutramla varudhu. Whenever we read the sutram, we have to read the sutram with the vritti. What is the vritti? இப்போ ஒண்ணுமே இல்லை, இத்தி மாஹேஸ்வராணி சூத்ராணின்னு போட்டுட்டு பின்னாடியே கொடுத்துருக்காரு இல்லையா அவர். அனாதி சஞ்ஞார்த்தானி ஏஷா மந்தியாயித்தக அகாரதிஷு அகார உச்சாரணார்த்தா லன்மத்தியத்து இத்சங்யக்கா. இதெல்லாம் வந்து தேர் ஆல் த விருத்தி. அலந்தியம் அதுக்கு ஒரு விருத்தி கீழே கொடுத்துருப்பாரு. அதான் உபதேசே இது அச்சனு நாசிகா ஹல்லு. உபதேசே அச்சனு நாசிகாவை எடுத்துட்டு உபதேசே ஹலுவ இத்து சியாத்து அப்படின்னு கொடுத்துட்டு ஆத்தியோச்சாரணம். உபதேசம்னா என்ன, ஆத்தியோச்சாரணம். ஸோ ஒவ்வொரு சூத்திரமும் நம்ம படிக்கும் பொழுது விற்த்தியோட படிச்சாதான் வந்து நம்மளுக்கு வந்து புரியும் வாட் த சூத்திரம் சேஸ். அண்ட் இன்னொன்னு ஐ திங்க் நான் ஹல் சந்தி எடுக்கும் பொழுதே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். ஸ்தானி, ஆதேஷ அண்ட் நிமித்தம். அது ஐ ஹோப் ஆல் ஆஃப் யூ ரிமெம்பர் தட். சூத்திரம்ல ஸ்தானி வில் பி இன் ஷஷ்டி, Adesha will be in Pratama, and Nimittam will be either in the Panchami or in the Saptami. அப்படிதான் நம்ம பார்த்தோம். அதுலயே நம்ம ஒரு சூத்திரத்துக்கு வந்து we saw the Nimittam திருத்தியால இருந்தது. ஸ்தோஹோஸ் சுனாஸ் சுகு அது பார்த்தோம். அப்போ என்னது, இட் கேன் கோ ஐதர் வே. அதுதான் திருத்தியால இந்த சைடும் போலாம் அந்த சைடும் போலாம். அதனாலதான் பாணினி வந்து ஸ்தோஹோ சுனா சுகு போட்டார். ஐ ஹோப் யூ ஆல் ஆர் கோயிங் த்ரூ த ஹல் சந்தி சூத்ரம்ஸ் ஸோ தட் யூ வில் கெட் இட். நான் லகு சித்தாந்த கௌமுதியோடு சௌமியா மேடத்தோடையும் நான் வந்து அந்த நோட்ஸையும் நான் வந்து கிளாஸ் ரூம்ல போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஐ டோன்ட் நோ வெதர் யூ ஆர் செக் இன் டு யுவர் ஜிசிஆர், தென் ஒன்லி யூ நோ கரெக்டா அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ இப்ப ஸ்தானி, இப்ப இந்த மாதிரி சூத்திரம் அப்படின்னாலே என்ன, அந்த சூத்திரத்துல என்ன காரியம் நடக்க போறது, அந்த காரியம் வந்து சஷ்டியில இருக்கும். அது என்ன காரியம் வரப்போறது, அது வந்து பிரத்தமால வரும். ஆதேஷா எதனால வருது, வாட் இஸ் த ரீசன், அந்த நிமித்தம் எதை முன்னிட்டு அப்படின்னு. இதன் அப்போ வந்து அது சப்தமியில இருந்தா பின்னாடி அது நம்ம படிப்போம். தஸ்மின் நிதி நிர்திஷ்டே பூர்வசிய அப்படின்னு படிப்போம். சப்தமியா இருந்தானா. பஞ்சமியா இருந்ததுன்னா தஸ்மாத் இதி உத்தரஸ்ய அப்படின்னு படிப்போம். அதெல்லாம் சஞ்ஞா. நான் வாட் இஸ் அ சஞ்ஞா? சஞ்ஞானா நான் சொன்னேன், இட் இஸ் அ நேம். சஞ்ஞானா ஒரு நேம். இப்ப நம்ம வந்து மாஹேஸ்வர சூத்ராணி அப்படின்னு ஒண்ணு சஞ்ஞா, அது ஒரு சஞ்ஞா. இத்து அப்படின்னா என்னது, இத்துலாம் இத்துங்கிறது ஒரு சஞ்ஞா, இட்ஸ் அ நேம். கடைசியில என்ன சொல்றாரு அவர், ஹலந்தியம். பிரதமா முதல் சூத்திரம் என்னது, ஹலந்தியம். அப்போ அதோட விருத்தி என்ன போட்டிருக்காரு? Do you want me to share the book?
புக் இருக்கு மாத்திர இருக்குன்னு நினைக்கிறேன். Share the book. Because many would have not got it. Are you able to see? Book okay. இப்போ வந்து நான் இதை தான் சொல்லிட்டு இருந்தேன். தட் ஏஷாமந்தியா இத்தக இதுதான் கரெக்டா பார்த்துக்கணும். அண்ட் ஹலந்தியம் ஃபர்ஸ்ட் சூத்திரமே ஹலந்தியம். அப்போ அதோட உபதேசே அந்தியம் ஹலி இத்து சியாத். உபதேசத்துல அந்தத்துல இருக்கிற ஹலி இத்து. நான் சொன்னேன் எல்லா சூத்திரத்திலையும் மேபி மேபி அப்படின்னு போடுவாரு. ஏன் போடுவாரு? பின்னாடியே அதுக்கு ஒரு அப்பவாத சூத்திரம் வந்துடும். அப்படி அதனாலதான் முதல் சூத்திரத்தில் they will be very very careful in using the words. It is they cannot just say எல்லாமே இத்து அப்படின்னு சொல்லிட முடியாது. அது நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளும் சொன்னேன். 1.3.2ல உபதேசே அர்ஜுனாசிகா இத்து. 1.3.3ல என்ன சொல்லியிருக்கா? ஹல் அந்தியம் உபதேசே அந்தியம் ஹலி ஹல் இத்து சியாத். அப்போ அந்தியத்துல இருக்கிற ஹல்லு இத்தாக கூடும். அப்படிதான் நம்ம தமிழ்ல இட் மே பி இத்து. Why he said like that? Because 1.3.4லயே ந விபக்தௌ துஸ்மாஹா அது இன்னும் அதுக்கு ஒரு அபவாத சூத்திரம் கொண்டு வந்துட்டார். இதை நான் போன கிளாஸ்லயும் சொன்னேன், இந்த கிளாஸ்லயும் ரிப்பீட் பண்றேன். ந விபக்தௌ துஸ்மாஹா. துஸ்மானா என்னது? தூ. தூனா தவர்க்கம். இஸ் சகாரா. மா நா மகாரா. அப்ப இது மூணும் சேர்ந்து பகுவச்சனமா இருக்கு. துஸ்மாஹா. அப்போ தாவர்க்கம் சகாரம் மகாரம் இந்த மூணு எல்லாமே ஹல்லு தானே. they are not ஸ்வராட்சரம், they are all ஹல். சோ அவர் என்ன சொன்னாரு? அலந்தியம் இத்து சியாத் அப்படின்னாரு. ஆனா அடுத்த சூத்திரமே அதனாலதான் சியாத் போடுறாரு. சியாத்னா மேபி. ஓகே, பிகாஸ் the next சூத்திரம் itself says ந விபக்தௌ துஸ்மா. விபக்தியில தகாரம் சகாரம் மகாரம் அந்தியத்துல இருந்தால் அதோட சூத்திரத்தை நம்ம என்ன படிச்சோம்? சூத்திரவசிய அதிருஷ்டம் பதம் சூத்திரானந்தரம் அனுவர்த்தனீயம் சர்வத்திர. அப்போ சூத்திரத்துல இல்லாத ஒரு பொருளை பின்னாடி நம்ம அனுவர்த்தனம் பண்ணணும். ந விபக்தௌ துஸ்மா அப்படின்னா என்ன? அந்த இடத்துல வந்து விபக்தியில இத்து சியாத்த ஆகாது. ஹல்லு வந்து இத்து சியாத்த ஆகாது. அதுதான். ஓகே, இப்ப சகாரம் கடைசியில வந்ததுன்னா ராம சுப்ரத்தியம் எடுத்துட்டோம்னா ராம பிளஸ் சு. அந்த சூல வந்து ஊ வந்து உபதேச அச்சனுநாசிக்கால இத்தாயிடும். அப்புறம் சகாரா வரும். கரெக்டா? இப்போதைக்கு நம்ம விபக்தி விசர்க சந்தி படிக்கிற வரைக்கும் சகாரா வில் பி சேஞ்ச் இன்டு விசர்கா அப்படிங்கறத மட்டும் படிப்போம். விசர்க சந்தி வரும்பொழுதுதான் அது ரேஃபாவாகி ரேஃபா வந்து எப்படி ஆகும் அதெல்லாம் பார்ப்போம். சோ அந்த சகாரா வில் பிகம் விசர்க்கம். ஓகே, அததான் நம்ம வந்து பார்த்துக்கணும். இதனாலதான் நஸ்மா ஹா. இல்ல நம்ம பாட்டுக்கு சகாரம் வந்ததுன்னு இது இத்தாக்கிட்டோம்னா என்ன பண்ணாது? தப்பாயிடுமே. தீத்தகா அந்தி. அதுல நம்ம விபக்தினா என்னது? விபக்தி சஞ்ஞா எதுக்கு கொடுக்கறோம்? சுப்புக்கும் கொடுக்கறோம், திங்குக்கும் கொடுக்கணும். திங்குக்கும் சஞ்ஞா வந்து விபக்தி தான். ஆனா நம்ம சொல்றது பிரதம புருஷ மத்தியம புருஷ உத்தம புருஷ. இங்க பிரதமா த்விதியா திருத்தியா அப்படின்னு சொல்லுவோம். இஸ் இட் கிளியர்? அடுத்தது அதர்ஷனம் லோபக. அதுக்கு என்ன சொல்ற? பிரசக்தஸ்ய அதர்ஷனம் லோபக. ஓகே,
அதனாலதான் பிரசக்தஸ்யான்னு வந்திருக்கு. ஓகே, அது வந்து பிரசக்தஸ்ய அதர்ஷனம் சவர்ண தீர்க்க சந்தி அந்த இடத்துல. அப்ப எப்படி வந்தது? அதர்ஷனம் அப்படின்னா என்னது? ந தர்ஷனம். இந்த இடத்துல நம்ம நை நை தத்புருஷ சமாச யூஸ் பண்றோம். தர்ஷனம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும், திருஷ் தாத்துவோட லுட்டு பிரத்யே நம்ம யூஸ் பண்ணினா தர்ஷனம். கரெக்டா? சோ ஜஸ்ட் ஒரு கிராமட்டிக்கலா நம்ம ரீகால், நம்ம ஒவ்வொரு தடவையும் படிக்கும் பொழுதும் நம்ம ரீகால் பண்ணினாதான் நம்மளுக்கு தெரியும். So will not forget. So what does he say? Prasaktasya adarshanam லோபசஞ்ஞம் ஸ்யாத். அப்போ அதுக்கு ஒரு சஞ்ஞா எது வந்து முன்னாடி இருந்ததோ, நான் தான் சொன்னேன், முன்னாடி இருந்தது இப்ப வந்து இல்ல. பூர்வம் யத்யாஸ் ஆசீத் இதானி நா திருஷ்யத்தே. முன்னாடி இருந்தது ஆனா அது இப்ப இல்ல. இப்ப நம்ம ஹயவரட் அப்படின்னு சொல்றோம். ஹயவரட் அப்படிங்கிறதுல என்னெல்லாம் லெட்டர்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம்? அந்த டக்காரம் அந்த கடைசியில இத்தாயிடுறது. அப்ப ஹயவர இந்த 4 தான் இருக்கு. அப்போ அதர்ஷனம் லோபக இப்ப இல்ல, அது இல்ல. இப்ப நம்ம ஷானச்சு பிரத்யம் எடுத்துட்டா ஷகாரம் இல்ல, சக்காரம் இல்ல, ஆனா மட்டும்தான் இருக்கு. பூர்வம் ஆசீத் இதானி நா திருஷ்யத்தை பார்க்க முடியல. அதர்ஷனம் லோபக லோப சஞ்ஞா. அதுக்கு சஞ்ஞா அந்த நேம் என்னது? லோபக. ஓகே, தஸ்ய லோபக. ஓகே, இப்போ பாணினி வந்து 1.3.2ல இருந்து 1.3.8 வரைக்கும் இத்சன்யா சூத்திரங்கள் எழுதினார். இதை நம்ம டெரிவேட்டிவ்ஸ் புக்ல ஃபர்ஸ்ட் இத்து பிரகரணம் அப்படின்னுட்டு நம்ம பார்த்திருக்கோம். எல்லாருக்கும் அது ஞாபகம் இருக்கும். ஞாபகம் இல்லைன்னா புக்கை திறந்து பாருங்க என்னெல்லாம் வருதுன்னு. ஆதின்யுட்டடவஹ ஷஹ பிரத்யயஸ்ய, அப்புறம் சுட்டு பிரத்யயஸ்ய, அப்புறம் லஷகுவ தத்திதே. கரெக்டா? இது எல்லாமே அவர் வந்து போட்டுட்டு கடைசியில என்ன பண்றார்? 1.3.9ல தஸ்ய லோபக அப்படின்னு. லோபகனா என்னது? அதர்ஷனம் அப்படின்னு முந்தின சூத்திரத்துல சொல்லிடுற. வாட் இஸ் லோபக அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடு. எது தெரியலையோ அது லோபக. ஏன்னா பின்னாடி அவர் கொண்டு வர போறார் தஸ்ய லோபக. அப்ப என்னது அது? தஸ்ய இத்தக லோபக. அப்போ தஸ்யங்கிறது ஷஷ்டி விபக்தி, இத்தக இத்து இத்து அப்படிங்கிறதுக்கு இத்தக தான் ஷஷ்டி விபக்தி ஏகவச்சனம். தஸ்யே அதான் தஸ்யேதோ அப்படின்னு இருக்கு. அது எப்படி வரணும்? பிரிக்கணும். தஸ்ய இத்தக லோபக ஸ்யாத். அப்படின்னா எங்கெல்லாம் வந்து இத்தா வருதோ, எங்க இத்து லெட்டரா இருக்கோ அதெல்லாம் லோபக ஸ்யாத். ஸ்யாத்து தான் சொல்றாரு. நான் திரும்ப திரும்ப சொல்றாரு தான், அதை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸ்யாத்து தான் சொல்லுவார் அவர். லோபக அஸ்தின்னு போட்டுறக்கூடாது. நம்ம எப்பொழுதுமே அந்த விதிலிங்கோட ஸ்யாத்தை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறம் பின்னாடி என்ன சொல்றாரு? அதுக்கு நாதய அநாத்யர்த்தாக. அப்போ என்னது? நாதய அன் ஆத்யர்த்தாக. அப்போ the consonants they're all நாதய அண்ணு. அதாவது அண்ணுன்னு ஆரம்பிக்கிறோம். முதல்ல எப்படி ஆரம்பிக்கிறோம்? ஐ உண்ணு. அப்போ அண்ணு தானே ஆரம்பிக்கிறது. அப்ப நாதய. கரெக்டா? நாதய அண்ணுல இருந்து ஆரம்பிச்சது. they are meant all the பிரத்யாகாராஸ் ஆத்யர்த்தாக. ஆதியிலேருந்து அநாத்யர்த்தாக. அதைதான் நம்ம வந்து எடுத்துக்கணும். எல்லாமே வந்து அண்ணுதான் ஆதையாக அநாத்யர்த்தாக. அநாத்யர்த்தாகனா அதெல்லாமே
அதெல்லாம் அர்த்தமா நம்ம எடுத்துக்கணும். எந்த மாதிரி அர்த்தமா எடுத்துக்கணும்? தட் இஸ் த லாஸ்ட் கான்சனன்ஸ் எல்லாமே மாயேஸ்வர சூத்திரத்துல வருது, எல்லாமே இத்தா இருக்கிறது. சோ அதுக்கு ஸ்டார்டிங் வித் நகாரால இருந்து எதெல்லாம் இருக்கோ அது எல்லாமே இத்தா இருக்கு. த கான்சனன்ஸ் இந்த இதுல மாயேஸ்வர சொல்றாங்க. அதுதான் தஸ்ய லோபக அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, சோ எதெல்லாம் இத்தா இருக்கோ, இத்து நம்ம சொல்றோமோ, எதெல்லாம் இத்தா இருக்கோ அது எல்லாம் லோபமாயிடும். இதுதான் போன தடவை நான் சொல்லி கொடுத்தேன். I hope there is no doubt. Shall I go to the next sutram? Shall I go? Okay, Mata. So, kalantyam adarsanam lopaha tasya lopaha adirantena saheta. The next sutram 1.1.71. Adirantena saheta. Adihi antyena saha ita. இது இப்படி பிரிக்கிறோம். ஆதிஹி அந்தியேன சஹ. ஆ பிளஸ் இ will become ஏ இல்லையா? குணசந்தி நம்ம படிச்சிருக்கோம். சோ சஹிய இதா. இப்ப என்ன சொல்றா இவா? அந்தியேன இதா சஹித ஆதி மத்தியகானா ஸ்வஸ்ய ச சந்நியாசா ஸ்யாத் யதா அன் இதி ஆயி ஊ வர்ணானாம் சஞ்ஞா ஏவம் அச்சு அல்லு அல்லு இத்தியாதயः. அவ்வளவுதான். இது ஒன்றும் பெரிய இது கிடையாது, ஈஸியா நீங்க புரிஞ்சுக்கலாம். ஆதிர் அந்தியேன சஹ இதா. ஓகே, இப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, the beginning letter, ஆதினா என்னது? the beginning letter. அந்தியேன சஹ, அப்போ பிகினிங்ல இருந்து லெட்டர் அலாங் வித் த இத் லெட்டர். ஓகே, ஸ்வ அப்போ சஹ மத்தியகானாம் ச சஞ்ஞா ஸ்யாத். ஸ்வஸ்யன்னுட்டா. ஸ்வஸ்ய தன்னுடைய, அதாவது எப்படின்னா, இப்ப அ இ உ somebody is on unmute ma, please mute yourself. அ இ உ வர்ணானாம். இப்ப அதுக்கெல்லாம் ஒரு சங்ஞா ஐ உன் அப்படிங்கிறது அண்ணு இருக்கு. இப்ப அண்ணுங்கிறத எடுத்துட்டோம்னா அதுல ஆதி என்னது? ஆ. அப்புறம் இன்னு, தட் இஸ் நக்காரா. ஐ உன்னு, ஐ உன்னை மட்டும் எடுத்துப்போம். ஆ ஆதியில இருக்கிற எழுத்து. கரெக்டா? ஆதியில இருக்கிற எழுத்து. அப்போ நக்காரா அந்திய இத்து, அந்தியத்துல இருக்கிறத பிரத்யாகாரத்துல இத்தா ஆகணும். அதுதான் முந்தின சூத்திரம் சொல்லியிருக்கு. தஸ்ய இத்தக லோபக ஸ்யாத். மாயேஸ்வர சூத்ராணியோடு இந்த இத்துல இருக்கிறது சொல்லியிருக்கு. அதான் நாதயக அநாத்யர்த்தாக அப்படின்னு சொல்லியிருக்கு. சோ அதனால இது ஒண்ணுமே இல்ல. ஆதி அந்தியேன சஹ இத்தா. நம்ம ஒரு சூத்திரம் எழுதும் போது எப்படி எழுதுவோம்? ஐ உணு, ஐ உணு அப்படின்னு எழுதுவோம். அப்போ ஐ உணுல என்ன இருக்கு? ஆதியில இருக்கிறது அக்காரம் ஆ. அந்தியத்துல இருக்கிறது என்னது? நகாரம் இன்னு. கரெக்டா? அப்போ த பிகினிங் லெட்டர் என்ன ஆகும்? அலாங் வித் இத்து லெட்டர் அது தனக்குள்ளேயே தனக்குத்தானே ஸ்வஸ்யச்ச சந்நியாஸ்யாத், அது தனக்குத்தானே ஒரு சஞ்ஞாவா ஆயிக்கிறது. மத்தியகாஹா அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பிகினிங் லெட்டர்ல இருந்து கடைசி இத்து லெட்டர் வரைக்கும் அது ஒரு சஞ்ஞா. எப்படி வருது? ஐ ஒண்ணு அண்ணுன்னு ஒரு பிரத்யாகாரம் வந்துடுது. கரெக்டா? அதுல இப்ப என்ன இருக்கு? இப்போ அச் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா ஐ ஒண்ணு ரிலுக்கு ஏவும் ஐ அவுச்
பாயிவு எல்லாமே கடைசியில அது வந்து ஆதிர் அந்தியேன சகேதா. சோ அச்சு இதெல்லாமே பிரத்யாகாராஸ். என்ன சொல்றா? தீஸ் ஆர் ஆல் ஆதிர் அந்தியேன, தே ஆர் கால்ட் த அப் டு த இத் லெட்டர்ஸ் இன் மாயேஸ்வர சூத்ராணி. ஓகே, இப்போ வந்து ஸ்வஸ்யங்கிறது ஷஷ்டியில வருது, இப்ப ஆதிகிங்கிறது பிரதமால வருது, அந்தியேனங்கிறது திருத்தியால வருது, சஹங்கிறது அவ்யயம் நமக்கு தெரியும், இதாங்கிறதும் திருத்தியால வருது. சோ ஆதிகி அப்போ அந்தியேன சஹ இதா அதுதான் வருது. அப்படின்னா என்ன வருது? இப்போ இப்ப எப்படி வருது? அந்தியேன அந்தியேன இதா சகித ஆதி ஸ்வஸ்ய மத்தியகானாஞ்ச சஞ்ஞா ஸ்யாத். அப்போ மத்தியகானா மத்தியத்துல இருக்கிறதோட சேர்ந்துதான் அந்த பிரத்யாகாரம் வருது. கரெக்டா? இப்போ ஜஸ்ட் ஒரு சின்ன எக்ஸாம்பிள், நம்ம அச்சு எடுத்துப்போம். அச்சுல வந்து அச்சு இஸ் பிரத்யாகாரம். அதுல எதுலேருந்து நம்ம எடுத்துக்கிறோம் லெட்டர்ஸ? அ இ உ ரு லு ஏ ஓ ஐ ஔ, அந்த அச்சு வரைக்கும் எடுத்துக்கிறோம். ஆனா மத்தியத்துல இருக்கிறதெல்லாம் சேர்த்துதான் நம்ம எடுத்துக்கிறோம். ஆதியில பின்னாடி இருக்கிற இத்து மட்டும் கிடையாது. அதத்தான் இந்த சூத்திரம் சொல்லுது. ஆதி அந்தேன சக இத்தா. இப்ப இத்து வந்து அந்தத்துல இருக்கிறது தான் இத்தா ஆறுது. ஆனா மத்தியத்துல இருக்கிற வருணங்களையும் நம்ம சேர்த்து எடுத்துக்கிறோம். யதா எக்ஸாம்பிள் என்ன கொடுத்திருக்கா? அந்நிதி ஐ உன் வருணானாம் சஞ்ஞா ஏவம் அச்சு ஹல். ஹல்லுக்கு எப்படி இருக்கும்? பய வரட்டு லன்னு எல்லாம் வருது. அதுல எல்லா கான்சனன்ஸையும் நம்ம எடுத்துக்கிறோம். அப்புறம் கடைசியில அல்லுன்னு கொடுத்துருக்கா. அல்லுன்னா என்னது? ஃபுல் லெட்டர்ஸ், ஆல் த லெட்டர்ஸ் ஆஃப் த ஆல்பபெட். ஸ்வராட்சரம் வெஞ்சனாட்சரம் ஃபுல்லா எல்லாம் ஆலேருந்து ஆரம்பிச்சு இல்லு வரைக்கும் முடியறது. ஸோ அதுல இருக்கிற எல்லா லெட்டர்ஸும் சேர்ந்துதான். அதனாலதான் ஆதியிலேருந்து அந்தமா இருக்கிற இத்து வரைக்கும் எல்லா லெட்டர்ஸும் இருக்கு. புரிஞ்சுதா இது? இந்த இடத்துலதான் பிரத்யாகாராவை இப்படிதான் நம்ம பண்றோம். திஸ் இஸ் வாட் தே வாண்ட் டு சே. பிரத்யாகாராங்கிற சஞ்ஞாவை நம்ம எப்படி பண்றோம்? ஆதி அந்தேன சகேதா. ஆதியோட லெட்டரும் அந்தியத்துல இருக்கிற அந்த யுத்தையும் சேர்ந்து மத்தியகானா மத்தியத்துல இருக்கிற லெட்டர்ஸையும் சேர்ந்துதான் ஒரு பிரத்யாகாரத்தை நம்ம உருவாக்குறோம். இப்ப ஈஸியா புரியுறதா? இப்ப ஐ ஒண்ணுங்கிறதுல அ இ உ இன்னு. அப்ப அ முதல் இன்னு கடைசி. ஆனா நடுவுல ஈயும் ஊவும் இருக்கு. சோ அண்ணுங்கிற பிரத்யாகாரம் எப்படி ஃபார்ம் ஆறுது? ஆங்கிற ஆதியும் இன்னுங்கிற இத்து லெட்டரும் சேர்ந்து நடுவுல இருக்கிற வருணங்களையும் சேர்த்துண்டு அக்ஷரங்களையும் சேர்த்துண்டு. புரியுறதா? லெட் மீ நோ. மாதா இதுல வந்து அவ பிரத்யாகாரம்னா என்னதுன்னு அவர் வந்து he has defined explain explanation correct இல்லையா மாதா? ஓகே, அதான் ஏவம் அடுத்தது அது ஃபுல்லா சொல்றதுன்னு நினைக்கிறேன். அது இது அதான் ஏவம்ங்கிறது. அதே மாதிரி அச்சு ஹல்லு அல்லு இத்தியாதயன்னு போட்டா எட்ஸெட்ரா. கரெக்டா? ஒரு பிரத்யாகாரமா என்ன எப்படி மாட்டாது? சக இத்தா. இத்தானா திருத்தியாமா? வித் சக இத்தா, அதான் இத்துடன் சேர்ந்து முதல் எழுத்து சேர்ந்து நடுவில் இருக்கும் எழுத்துக்களையும் சேர்த்து கொண்டு ஒரு பிரத்யாகாரம் ஆகிறது. பொறுமா தமிழ்ல சின்ன சந்தேகம் இல்ல, உங்களால நான் நிறைய தமிழ் படிக்க மத்த ஒரு சின்ன சந்தேகம். இந்த அச்சு வருது இப்போ அண்ணு புரியுறது, ஐ உள்ள அண்ணு, அதனால அந்த கடைசியில உள்ளது தஸ்ய லோபக, அந்த இன்ன லோபம் ஆயிடுறது அப்படின்னு சொல்லி, அதே மாதிரி அச்சுல இடையில ஒரு
4 வர்ணங்கள் இப்ப ஐ உன் லிருக்கு ஆமா அதெல்லாம் லோபமாயிடும் என்னெல்லாம். அதுக்கு அதாவது மாதிரி அவ இது என்ன இது அதையும் அவ என்ன குறிக்கிறதா? சொல்ல வரானா, ம். அச்சுங்கிறது ஒரு பிரத்யாகாரம், அண்ணுங்கிறது ஒரு பிரத்யாகாரம், ஹல்லுங்கிறது ஒரு பிரத்யாகாரம், அல்லுங்கிறது ஒரு பிரத்யாகாரம். ஆனா அந்த பிரத்யாகாரத்தை எப்படி பண்றோம்? பிரத்யாகாரத்துக்கு என்ன டெபினேஷன் அப்படின்னு கேட்டா, ஆதிர் அந்தேன சகேதா. ரைட். பிரத்யாகாரத்தோட டெபினேஷன் என்னது? மத்தியகானம், மத்தியத்துல இருக்கிறதையும் சேர்த்துக்கொண்டு. புரியுதா சார்? அது புரியுது. அதான் அந்த மத்தியில வரக்கூடிய சில அக்ஷரங்கள் வந்து லோபமாறுது இல்லையா? அது இதுல ஏதாவது சொல்லியிருக்காங்க? சொல்லக்கூடாது. சரி சரி. அதான் லோபமாகறதெல்லாம் இத்தா, அது இத்துல போயிடும்ல சார். இல்ல இத்தானு ஆதி அந்த சகிதகா இத்தானு வந்திருக்கு. ஆமா அதான் இத்ததானே, இத்தோட தானே நீங்க எடுத்துக்கிறேன் சார். அச்சு நீங்க அச்சு எழுதுறேன். இப்ப நான் உங்களுக்கு அச்சு பிரத்யாகாரால இருக்கிற லெட்டர்ஸ் எல்லாம் சொல்லுங்கன்னா நீங்க என்கிட்ட என்ன சொல்லுவேன்? அதான் ஐ உள்ள இருக்கு ஐ உன்னெல்லாம் சொல்லக்கூடாது. அண்ணு கேட்டாதான் நீங்க ஐ ஆ இ ஊ சொல்லணும். ஒரு நடுவுல இருக்கிறது சொல்லக்கூடாது. கேட்டா என்ன சொல்லணும்? ஐ ஊ ரு ரு ஏ ஓ ஐ ஔ. ரைட். புரியுதா சார்? இப்ப புரியுது. ஓகே ஓகே, அந்த மாதிரி இருக்கணும். சரிம்மா, புரிஞ்சிருக்கு. வேற யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? Because this is only a definition of a pratyahara. What is a pratyahara? What is lopaha? Adarshanam lopaha. What is a pratyahara? Adirantena saheta. புரியுதா? சூத்திரம் அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் அவ நடுவுல கொடுத்துருக்கா. அதுதான் அவ என்ன கொடுத்துருக்கா? ஆதிர் அந்தேன இதா சகித ஆதிர் மத்தியகானாம் ஸ்வஸ்ய ச சஞ்ஞா ஸ்யாத். அதான் ஓகே. இதோட இதுக்கு அடுத்தது கொஞ்சம் பிரிச்சு படிக்கணும். போலாமா? நெக்ஸ்ட் ஒன். எனக்கு ஒரு 3 சூத்திரமாக முடிக்கணும் பாக்குறேன். பாப்போம். Can I go? Yes, Ji. Yes, Mata. ஊ காலோ, அது வந்து நான் பிரிச்சே படிக்கிறேன் உங்களுக்கு. ஊ காலக அச்சு ஹ்ரஸ்வ, பிரிச்சு படிச்சா ரொம்ப ஈஸியா இருக்கும். ஹ்ரஸ்வ தீர்க்க ப்ளுதஹ. ஊ காலோ ஹ்ரஸ்வ தீர்க்க ப்ளுதஹ. ஊ காலோ ஹ்ரஸ்வ தீர்க்க ப்ளுதஹ. உஷ்ச ஊஷ்ச ஊஷ்ச வஹ. வாம் கால இவ காலஹ. யஸ்ய சஹ அச் க்ரமாத் ஹ்ரஸ்வ தீர்க்க ப்ளுத சஞ்ஞஹ ஸ்யாத். சஹ பிரத்யேகம் உதாத்த உதாத்தா அபி ஆதி சாரி உதாத்தா ஆதி பேதேன த்ரிதா. இத ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கோங்க. நம்ம முதல்ல சான்ஸ்கிரிட் படிக்க ஆரம்பிக்கும் போதே அ ஆ ஆ அப்படின்னு படிச்சோம். ஹ்ரஸ்வ தீர்க்க ப்ளுத. கரெக்டா? ஹ்ரஸ்வ தீர்க்க ப்ளுத. இப்போ ஒண்ணுமே சொல்லல. உஷ்ச இப்போ ஜஸ்ட் இப்போ ஏன்னா அவ வந்து வஹன்னு கொண்டு வந்துட்டா. வஹ உஷ்ச ஊ ஊ ஊ. இப்ப இந்த 3ஐயும் சேர்த்து பண்றாவா. ஓகே, சோ இந்த 3ஐயும் சேர்த்து எப்படி கொண்டு வரா? இது வந்து இத்தரேத்தர துவந்துவ சமாசமா கொண்டு வரா. இப்ப இத்தரேத்தர துவந்துவ சமாசம் ராமஹ ராமஸ்ச லக்ஷ்மணஸ்ச பரதஸ்ச. அப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? ராம லக்ஷ்மண பரதாஹா. ஞாபகம் இருக்கா? பகுவச்சனத்துல கொண்டு வந்தோம். அப்போ குரு, குருவோட பகுவச்சனம் என்னது? பிரதமா விபக்தி பகுவச்சனம். குரு
குரவஹா. குரவக குரவக. அவ்வளவுதான். இப்ப ஊக்கு பகுவச்சனம் என்னது? பிரதமா விபக்தி பகுவச்சனம். குருல குரு எடுத்துருங்கோ, ஊ மட்டும் வச்சுக்கோங்க. ஊ மட்டும். வஹ அவ்வளவுதான். ஓ ஆமா. புரிஞ்சுக்கோங்க. புரியுறதா? ஊங்கிறதுக்கு பகுவச்சனம் வந்து வஹ. குரு குரு குரவஹ. உ ஊ ஊ வஹ. இது மட்டும் நீங்க புரிஞ்சுட்டா போதும், ஈஸியா புரிஞ்சிருவாங்க. ஐ ரிப்பீட், உஷ்ச ஊஷ்ச ஊஷ்ச வஹ. புரியுறதா? இது these three are பகுவச்சனத்துக்கு வஹ. வாம் கால, வாம் கால அப்படின்னா அது வந்து ஹஸ்வ தீர்க்க ப்ளுத, அந்த வ அந்த வஹ அதோடைய ஷஷ்டி விபக்தி பகுவச்சனம் வந்து வாம். கால இவ காலஹ யஸ்ய சஹ அச்சு க்ரமாத் ஹ்ரஸ்வ தீர்க்க ப்ளுத சஞ்ஞः ஸ்யாத். அவ்வளவுதான். ஊ அதாவது ஒண்ணுமே கிடையாது, ஈஸியா புரிஞ்சுக்கணும்னா இவ சூத்திரத்தை போட்டு பயமுறுத்தினதை நீங்க பயப்படாதீங்க. ஊ ஹஸ்வ ஊ தீர்க்க ஊ ப்ளுத, இந்த மூணும் சேன் ஒரு சஞ்ஞா. ஹஸ்வ சஞ்ஞா இது உ, தீர்க்க சஞ்ஞா ஊ, ப்ளுத சஞ்ஞா ஊ. அதனுடைய காலத்தை அனுசரித்து வாம் காலைவ காலஹ. அந்த காலம் நம்ம சொல்றோம் இல்லையா, ஹஸ்வங்கிறதுக்கு பிளிங்க் ஆஃப் an eye, ஒரு ஒரு ஸ்னாப். ஹஸ்வ தீர்க்க ப்ளுத. ஓகே, இல்லைன்னா they say it's a blink of an eye. ஹஸ்வ தீர்க்க ப்ளுத. ஓகே, இது மட்டும்தான் நீங்க இதுல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது. அது ஒரு சஞ்ஞா. they are also சஞ்ஞா. ஹஸ்வ இஸ் a சஞ்ஞா. இப்ப சஞ்ஞா நம்ம சஞ்ஞாவோட தான் படிக்கிறதுனால முதல்ல they are giving us what are the சஞ்ஞாஸ் here. இந்த சஞ்ஞா என்னதுன்னு சொன்னா, லோப சஞ்ஞானா என்னதுன்னு சொன்னா, பிரத்யாகார சஞ்ஞானா என்னதுன்னு சொன்னா, அடுத்தது என்னெல்லாம் ஹஸ்வனா என்ன, ஒரு இது தீர்க்கனா என்னது, ப்ளுத்தனா என்னது. ஓகே, அப்போ காலத்துல அச்சு நல்லா பாத்துக்கோங்க. அச்சுதான் ஹ்ரஸ்வ தீர்க்க ப்ளுத்தஹ. ஏன் அப்படி அச்சு மட்டும் சொல்லியிருக்காங்க? நம்ம கொஞ்சம் நம்மளோட காமன் சென்ஸை யூஸ் பண்ணணும். என்ன அப்படின்னா, இப்ப க இருக்கு, இப்ப கமலம், கமலம் க. இந்த காவை நம்ம எப்படி எழுதுறோம்? ககாரா பிளஸ் ஆ, அப்படித்தானே எழுதுறோம். அப்போ அந்த இப்ப நம்ம கா காக்கஹ காக்கஹ, அப்ப அது கா. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? அப்பவும் நம்ம ககாரா பிளஸ் ஆன்னு எழுதுவோம். சோ ஸ்வராட்சரத்துக்கு மட்டும்தான் ஹ்ரஸ்வ தீர்க்க ப்ளுத உண்டு. நம்ம அந்த பிரகிருதி பாவ சந்தியில முன்னாடி படிச்சிருக்கோம். ஆகச்ச கிருஷ்ணா, ஞாபகம் இருக்கா? அத்திர கௌச்சரதி, that will be the best example for ப்ளுத. ஆகச்ச கிருஷ்ணா, கொஞ்சம் கூப்பிடுறோம், வா அப்படின்னு கூப்பிடுறோம். தள்ளி இருக்கிறவாளை கூப்பிடும் பொழுது ஆகச்ச கிருஷ்ணா அப்படின்னு கூப்பிடும்போது அப்ப அந்த எலாங்கேட்டட் சவுண்ட், அப்ப அந்த ஆங்கிறது தானே எலாங்கேட் ஆறுது. சோ அதனாலதான் ஊ காலோ ஸ்ரஸ்வ தீர்க்க ப்ளுத்தஹ. புரியுறதா? இது ஜஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. அந்த கிரமாத் உஷ்ச, ஊனா ஹ்ரஸ்வ, ஊனா தீர்க்க, ஊ
அப்படின்னா ப்ளுத. இது சஞ்ஞாக்காக, இது எல்லாத்துக்கும் பொருந்தும். அ ஆ ஆ இ இ ஈ. பட் சோ எதுக்காக இத சொல்ல வரானா, அது வந்து நம்மளுக்கு இந்த சஞ்ஞா தெரியணும். வாட் இஸ் ஹஸ்வ அண்ட் வாட் இஸ் தீர்க்க அண்ட் வாட் இஸ் ப்ளுத. இந்த மூணு சஞ்ஞாவும் see I told you in earlier days மாய அந்த அஷ்டாத்தியாயி படிச்சுட்டு சூத்திரம் படிச்சுட்டு தான் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் பாட புஸ்தகம் படிப்பா. நம்ம பாட புஸ்தகம் எல்லாம் படிச்சு முடிச்சுட்டு சூத்திரம் படிக்கணும். we are coming the reverse way. But it is also easier for us to apply it in our mind. Correct? இல்ல யாருக்காவது டவுட் இருக்கா? இதுல வந்து ஒவ்வொன்றுக்கும் உதாத்த ஆதி பேதேன த்ரிதா அப்படின்னா பேதம் இருக்காது. இப்ப சவுண்ட்லயும் பேதங்கள் இருக்கு. இப்போ நீங்க வந்து நம்ம எல்லாரும் வேத பாராயணம் நம்ம போகவே இல்லைனாலும் கேட்போம். சில பேர் வந்து ஒரு சில ஸ்லோகம் சொல்லுவோம், ஒரு இழுப்பால ஆ ஆ ஆ லோவா இருக்கும், ஒண்ணு வந்து ஹையா இருக்கும், ஒண்ணு வந்து ஒண்ணு போல சொல்லுவா. சோ இது இந்த மாதிரி சொல்றதுதான் த்ரிதான்னு போட்டா பாருங்க. பிரத்யேகம் உதாத்தாதி, உதாத்தத்துல இருந்து ஆரம்பிச்சு பேதேன அதனுடைய பேதங்கள், த்ரிதா மூணு பேதங்கள். சோ இந்த சூத்திரத்தோட இதுவும் கூடவே வந்துடணும். பார்ப்போம், முடிஞ்ச வரைக்கும் புரிஞ்சுக்கோங்க. we'll do it again. இது புரியுறதா? மேடம் மாத்திரை புரியுது. இது வந்து இந்த ஊ வந்து நீங்க அச்சு மொத்தத்துக்கு சேர்ந்தது, அதுக்கு ஒரே வேர்டு ஊ சொல்லிருக்காங்க இல்லையா? ஆமா, எல்லா அச்சுக்கும் சேர்த்து அவர் சும்மா ஊன்னு எடுத்துட்டு இருக்காரு. சரி சரி, ஓகே. எக்ஸாம்பிள் அதனாலதான் போட்டா சா அச்சு ரமாத். ஓகே ஓகே, சொல்லுங்க. வேற யாரும் எதுவும் அறிவோம் மாதா. சொல்லுங்க பாலாமன். இல்ல, எனக்கு நீங்க அந்த முதல்ல அந்த சூத்திரத்தை பிரிச்சு சொன்னேன் இல்லையா, அதை ஒரே வாட்டி சொல்றீங்களா? எழுதிக்கிறேன். ஊ காலக அச்சு அச்சா ரஸ்வ தீர்க்க ப்ளுதஹ. அஸ்து மாதா, தன்யவாதம். இங்க பாத்தீங்கன்னா எத்தனை சந்தி வருது தெரியுமா அதுல? அந்த ஹ வந்தது போது என்னவா மாறிடும்? அது பின்னாடி அந்த ஜா இருக்கிறதுனால அந்த இடத்துல வந்து ஹ வந்து உங்களுக்கு 4th லெட்டரா வரும். நம்ம படிச்சோம் இல்லையா பூர்வ சவரண சந்தி, அதுக்கு கூட ஒரு சூத்திரம் படிச்சோம் இப்போ. அதனாலதான் அந்த 4வது ஜக்காரம் வருது அந்த இடத்துல. அதுக்கு முன்னாடி 3வது ஜக்காரம் வரணும். ஓகே, ஜரோஜரி சவரணேன்னு ஒரு சூத்திரம் உண்டு, அது நம்ம படிக்கல. அதனாலதான் அந்த அச்சு வந்து ஜக்காரமா மாறுறது. அப்போ அதனாலதான் ஊக்காலக, அதனாலதான் நான் அந்த சூத்திரத்துக்குள்ளேயே போல. ஊக்காலக அச்சு ரஸ்வ தீர்க்க ப்ளுதஹ. அதாவது அந்தந்த காலத்துக்கு ஏற்ப அந்த அச்சு வந்து ரஸ்வ சஞ்ஞா, தீர்க்க சஞ்ஞா, ப்ளுத சஞ்ஞா அப்படின்னு சஞ்ஞா கிடைக்கும். இப்ப அதோட பேதங்கள் எத்தனை? த்ரிதா, 3 விதமான பேதங்கள். என்னது அது? உச்சைருதாத்தஹ, உச்சை உதாத்தஹ. அதாவது உச்சையா உச்சையில சொல்லும் பொழுது உதாத்தஹ. ஆனா நம்ம நிறைய இடத்துல நம்ம மந்திரங்கள் எல்லாம் படிக்கும்போது நீங்க பார்த்திருப்பேன், மேல ஒரு கோடு வரும், கீழே ஒரு கோடு வரும். நோட் பண்ணுங்க அதெல்லாம். இனிமே நம்ம ஸ்லோக புஸ்தகத்துல எல்லாம் கீழே ஒரு கோடு வரும், மேல ஒரு கோடு வரும், ஒரு இடத்துல கோடே இருக்காது. ஓகே, இப்போ உச்சைருதாத்தக அப்படின்னா there is no சிம்பிள் கிடையாது. உதாத்தகங்கிறது உச்சையில சொல்லுறது. ஓகே, so pronouncing from the upper portion, அப்பர் போர்ஷன்ல இருந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது. அதுதான், வேற ஒண்ணும் கிடையாது. நீச்சை அனுதாத்தக. அடுத்தது பாருங்க, அனுதாத்தகன்னு ஒரு சஞ்ஞா.
தீஸ் ஆர் ஆல் சங்யாஸ். உதாத்தகங்கிறது ஒரு சங்யா. அது என்னது? உச்சைஹி உதாத்தக. இந்த இடத்துல விசர்கசிய ரேஃபா வந்திருக்கு. உச்சைஹி உதாத்தக. Okay, there is no symbol for it, but we are pronouncing from the upper portion. அத வந்து உச்சை உதாத்தக, நீச்சை அனுதாத்தக. இந்த அனுதாத்தக அப்படின்னு இருக்குன்னா அதுல என்ன பண்ணுவாங்களான்னா, கீழே ஒரு லெட்டருக்கு கீழே கோடு போடுவாங்க. எப்படி போடுவாங்க? ஹாரிசான்டலா போடுவாங்க. ஓகே, ஹாரிசான்டலா ஒரு கோடு போட்டானா அது, ஐ திங்க் மெனி ஆஃப் யூ தோஸ் ஹூ ஆர் ரியலி ரீடிங் அந்த ஸ்லோக புஸ்தகம்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல இந்த கோடெல்லாம் போட்டிருக்கும். நீங்க வேதத்துல வரும். வேதம் சொல்ற வாழ்க்கெல்லாம் நிறையவே வரும். வேதம் கத்துக்கிறேன் இல்லையா, அப்ப வந்து அதனாலதான் சொல்றேன். இதெல்லாமே நம்ம வந்து அப்போ வந்து நீச்சை அனுதாத்தக, அப்போ அந்த இடத்துல வந்து ஓ ஓ அப்படின்னு சொல்லும்போது ஓ கொஞ்சம் ஸ்லோவா நீங்க கீழே இறக்கி சொல்லணும். ஓகே, இப்போ அந்த ராகங்கள்ல வந்து நம்ம ஆரோகணம் அவரோகணம்லாம் சொல்றாங்க. அதெல்லாம் சொல்லும்போது அவரோகணத்துல இறக்குறோம். அது வந்து சங்கீதம். இந்த பவித்ரா இஸ் தட் ஷி வில் பி நோயிங் திஸ். பட் இது வந்து எப்படின்னா ஒரு சிலபல, திஸ் இஸ் அ சிலபல், ஒரு அக்ஷரம் எப்படி நம்ம வந்து அதை ப்ரொனன்சியேஷன் பண்ணும்பொழுது, ஏன்னா சான்ஸ்கிரிட் இஸ் அ தேவ பாஷா. அப்ப இந்த பாஷையை நம்ம படிக்கும் பொழுது நம்ம அதனுடைய இன்டனேஷன், அதனுடைய அந்த ஸ்பீச், அதனுடைய ப்ரொனன்சியேஷன் அது எப்படி வரணும் வெளியில, நம்மளுடைய வாயிலேருந்து அது வெளியில முக்கத்திலேருந்து வரும்பொழுது அது எப்படி வரணும் அப்படின்னு சொல்றதுதான் உச்சை உதாத்தக. அது உதாத்தக. அப்போ ஒரு டீச்சர் என்ன சொல்லுவா? உதாத்தக வதத்து அப்படின்னா கொஞ்சம் ஓங்கி சொல்லுவா. நானா அனுதாத்தா வதத்து அப்படின்னா கொஞ்சம் இறக்கி. தட் மீன்ஸ் த சிலபல் ஹஸ் டு கோ டவுன். அப்ப அந்த எந்த சிலபல் எல்லாம் லோவா சொல்லணுமோ that will be from the bottom part, லோவா சொல்லணுமோ அதெல்லாம் வந்து கீழே வந்து ஒரு கோடு போட்டிருப்பாங்க. எப்படிப்பட்ட கோடு? டு பி ஹரிசான்டல் கோடு. நல்லா பார்த்துக்கோங்க, வர்டிகல் கோடு கிடையாது, ஹரிசான்டல் கோடு. சோ உச்சைருதாத்தக, நீச்சைரனுதாத்தக. அடுத்தது சமாஹாரக ஸ்வரிதக. இப்ப இந்த சமாஹாரக ஸ்வரிதக அப்படின்னு சொன்னானா போத் உதாத்தா அண்ட் அனுதாத்தா ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் வரும். ரெண்டு, இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் போத். ஓகே, சோ அதை எப்படி நம்ம கிராமர் புக்ல எல்லாம் எப்படி காமிப்பானா, ஒரு எதை நம்ம வந்து இதா சொல்லணும், கீழேயும் சொல்லக்கூடாது மேலையும் சொல்லக்கூடாது, அப்படியே டைரக்டா ஸ்ட்ரெயிட் லைன்ல சொல்லணும்னா அது எந்த வந்து சொல்லணுமோ அந்த அச்சுக்கு மேலதான் இது எல்லாமே. ஓகே, அச்சுல தானே வந்து ப்ரொனன்சியேஷன் எல்லாமே வரும். ஹல்லுக்கு ப்ரொனன்சியேஷனே கிடையாது, அச்சோட சேர்ந்தாதானே வரும் எல்லாமே. அப்போ அதுல வந்து என்ன பண்ணுவாளாம், அந்த 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 லெட்டருக்கு மேல வர்டிகலா ஒரு சின்ன கோடு போடுவாள். ஒரு சின்ன கோடு வர்டிகலா. ஓகே, நீங்க ஒரு ஸ்லோக புஸ்தகம் பாருங்க. நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு இது அனுப்புறேன். I should have prepared it. நான் வச்சிருக்கேன். I will send you a Veda piece where it has got உதாத்த, அனுதாத்த and ஸ்வரித்த. அந்த அண்டர்லைன் பண்ணி இருக்கும். அதாவது அனுப்பட்டுமா உங்களுக்கு சின்னது? நீங்க வந்து அனுப்பணும்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புங்க. இல்ல குரூப் வாட்ஸ்அப்ல அனுப்புங்க. சோ உச்சைர் உதாத்தக, நீச்சைர் அனுதாத்தக, சமாஹாரக ஸ்வரிதக. ஓகே, அப்ப அது என்னது? அதுக்கு என்ன விருத்தி கொடுக்கிறா? சக நவவிதோ அப்படி பிரத்யேகம் அனுநாசிகத்வா அனனுநாசிகத்வாபியாம் துவிதா. இங்கதான் இப்பதான் நம்ம புரிஞ்சுக்கணும் என்னன்னா, எல்லாத்துலயும் அனுநாசிக்கான்னு ஒண்ணு இருக்கு, அனனுநாசிக்கான்னு ஒண்ணு இருக்கு. அனுநாசிக்கானா என்ன, அனனுநாசிக்கானா என்ன? அனனுநாசிக்கானா நம்ம எப்படி பிரிப்போம்? ந அனுநாசிக்கா. ஓகே, ந அனுநாசிக்கா தான் அனனுநாசிக்கா.
சோ இப்ப வெறும்னா ஆ போட்டோம்னா ஓகே தட் வில் பி அனனுநாசிகா. ஆக்கு மேல ஒரு சந்திரபிம்பம் போட்டோம்னா that will be அனுநாசிகா. Are you able to get me? இப்ப ஒரு ஈ போட்டேன், ஈக்கு மேல ஒரு சந்திரபிம்பம் போட்டேன்னா அது ஈயோடு இப்ப கா போடுங்க, காக்கு மேல ஒரு சந்திரபிம்பம் போடுங்க. அப்ப என்ன ஆயிடுறது? அந்த கக்காரா ஆக்கு மேல ஒரு சந்திரபிம்பம். இப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம அச்சனுநாசிகா இத்து முதல் 1.3.2 சூத்திரம் என்னது? உபதேசே அச்சனுநாசிகா இத்து சொல்றோமா இல்லையா? ஓகே, அப்ப அந்த சூத்திரம் வரும் பொழுது இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? அத வந்து இத்துன்னு சொல்லுவோம். எது அது? அனுநாசிகா. அனனுநாசிகானா என்னது? நாட் அனுநாசிகா. ஓகே, இப்போ நான் பாட்டு கொடுத்துட்டேன் உங்களுக்கு, அனுநாசிகா சொல்லிட்டேன். 3 விதம் நவவிதோ அப்படி உச்சைருதாத்த நிச்சைர் அனுதாத்த சமாஹாரக ஸ்வரிதக. ஆனா 1.1.8 அடுத்த சூத்திரம் என்ன சொல்றாரு? முகநாசிக்க வச்சனோ அனுநாசிக்க. நான் பாட்டு உங்கள்கிட்ட அனுநாசிக்க அனனுநாசிக்கன்னு சொல்லிட்டேனே. பாணினி உடனே நினைச்சாரு, நம்ம இப்படி சொல்லிட்டோமே, இத நம்ம அடுத்த சூத்திரம் வந்து சொன்னாதான் அவளுக்கு அனுநாசிக்கானா என்னன்னு புரியும். அப்ப என்ன சொல்றாரு அதுக்கு? முகநாசிகா வச்சனோ அப்போ அனுநாசிக்க, அதாவது the sound that is produced with the nose and the mouth. சிலதெல்லாம் நம்ம மவுத்தும் வரும் அப்படின்னு சொல்றோம், அப்படின்னு சொல்றோம். சந்திரபிந்து போட்டானா we have to produce. நம்ம தவல் காரக அப்படின்னு படிச்சோம். அதுல வந்து இன்னொன்னு பார்த்தோம், வித்வான் லிக்கதி. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் அந்த சூத்திரம் ஹல்சந்தி சூத்திரம் நான் சொல்லி கொடுக்கும் பொழுது அந்த வித்வான் லிக்கதி பரசவரண சந்தி வரும்போது லக்காரத்துக்கு பரசவரணமா லக்காரம் தான் பரசவரணமா வரும். அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் லக்காரத்துக்கு மேல நம்ம வந்து சந்திரபிந்து போடுவோம். அப்போ நம்ம வந்து அத வித்வான் லிக்கதி வித்வான். இப்ப இல்லாட்டா நம்ம எப்படி சொல்லுவோம்? வித்வான் லிக்கதி. இல்லாட்டாலுமே எல்லா 5th லெட்டருமே நம்மளுக்கு அனுநாசிக்க வரணாகாதான். அது முகநாசிகா வச்சனக அனுநாசிக்காக. அப்போ முகத்தையும் வாயையும் நோஸையும், mouth and the nose together, whatever we pronounce, that becomes the anunasika letter. Ka, ga, gha, nga. மனசுக்குள்ள எல்லாரும் ப்ரொனவுன்ஸ் பண்ணி பாருங்க. ச ச ஜ ஜ ஞ ட ட ட ட ந ட ட ட ட ந. கண்டிப்பா அந்த மூக்குலயும் ஒரு வைப்ரேஷன் இருக்கும். ப ஃப ப ஃப ம. So see, that's why they say Sanskrit is a very scientific language. Very scientific. So அது சயின்டிபிக்கா, அது அனுநாசிக்கானா என்னது? அவர் கிளீனா உடனே ஒரு சூத்திரம் போட்டார் பாணி. முகநாசிகா வச்சனாக. எந்த வச்சனம்? வச்சனம்னா ஸ்பீச். வாட் எவர் இஸ் செட் through the nose and the mouth together, that is known as anunasika. Am I clear to you? புரியுறதா? These are all very very small sutrams. They are only sanyas. We are not doing any விதி சூத்திரம். விதி சூத்திரம் தான் நம்ம பல்சந்தியில பார்த்தோம். இது டிரைவ் ஆகணும், அது டிரைவ் ஆகணும். These are only nomenclatures. நேம் மட்டும்தான் கொடுக்கணும். உச்சைருதாத்தஹ நீச்சைரனுதாத்தஹ சமாஹாரஸ்வரிதஹ முகநாசிகா வச்சனோனுநாசிகஹ ஊகாலோச்ரஸ்வதீர்க ப்ளுதஹ. எஸ், புரியுறதா கொஞ்சமாவது?
அதான் இந்த நம்பர்ஸ் எல்லாம் போட்டிருக்காளே என்னது 1 2 3 அதாம்மா சூத்திரத்தோட நம்பரு. இல்ல மேல அது வந்து கீழே இருக்கிற எக்ஸ்பிளனேஷன்காக. ஓ ஓகே அப்ப போட்டிருக்கா பாத்தீங்களா, ஏக்க மாத்திரிக்கோ. நான் எக்ஸ்பிளைன் பண்றேம்மா. இப்போ நீங்க அஸ்து தனியா மாதா. வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஒரு மாத்திரானா ஹஸ்வ சம்யம், த்வி மாத்திரானா தீர்க்க சம்யம், த்ரி மாத்திரானா க்ளுப்த சம்யம். கரெக்டா? ஆமா மாதா. இப்ப பிரத்யாகாரம் அது 42 பிரத்யாகாரம் அது வந்து போட்டிருக்காங்க. ஓகே, G, இது சொல்லுங்க. no, just to sum up my understanding, அது இந்த 4 சூத்திரம் பார்த்திருக்கோம், 5 சூத்திரம் பார்த்திருக்கோம். உகாலோ அச் ஸ்வர தீர்க்க ஊகாலோ. ஊகாலோ இல்லையா? ம். இல்ல அந்த சூத்திரத்துல வந்து அச்சுல இருக்கக்கூடிய இதுல வந்து ஹ்ரஸ்வம் தீர்க்கம் ப்ளுத்தம் இருக்கக்கூடிய 3 விதமா இருக்குங்கிறத சொல்றாரு. மை அண்டர்ஸ்டாண்டிங், ஜஸ்ட் புட்டிங் இட் இன் பிளைன் யா லாங்குவேஜ். அதுல அந்த 3 விதத்துல வந்து ஒண்ணு வந்து உச்சை ருதாத்தக, தட் மீன்ஸ் உச்சை ருதாத்தக அப்படின்னாக்க அதுக்கு ஒரு சிம்பல் இருக்கு, மேல இருக்கும், தட் யூ ஹேவ் டு சே இல்ல உச்சையில சிம்பல் இருக்காது சார். உச்சையில சிம்பல் இருக்காது சொன்னேன். சிம்பல் இருக்காது. ஓகே, ஸோ அந்த நோட்ல நம்ம அந்த ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். நீச்சை ரனுதாத்தக அப்படின்னா அத ஒரு விதமா ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஆமா, அது வந்து கீழே வந்து ஒரு கோடு இருக்கும், கோடு ஹாரிசான்டல் இருக்கு. லைன். ஓகே. அண்ட் சமாஹார ஸ்வரிதக அப்படின்னாக்க அந்த அச்சுக்கு மேல வர்டிகலா ஒரு சின்ன லைன் இருக்கும். கரெக்ட். நார்மலி அதான் நான் பார்த்திருக்கேன், மேல ஒரு கோடு இருக்கும், 2 கோடு இருக்கும் சம்டைம்ஸ், கீழே ஒரு ஹரிசான்டல் லைன் இருக்கும். 3 அதெல்லாம் அது 2 தான் லைன். அப்போ So இது உதாத்தகன அனுதாத்தனா கீழே லைன் இருக்கும், ஓகே, ஸ்வரிதகனா மேல லைன் இருக்கும், ஓகே உதாத்தகனா லைன் இருக்காது. இருக்காது. ஓகே, ஸோ ஆனா இது எல்லாமே அச்சுக்கு தான். அச்சுக்கு தான். கரெக்ட். ஸோ அனுநாசிக்க அப்படின்னு சொன்னா முக நாசிகா வச்சனோஹோ அனுநாசிக அப்படின்னு சொல்லி இங்க சொல்றாரு அடுத்த சூத்திரத்துல. ஸோ இட்ஸ் ஒன்லி எக்ஸ்பிளைனிங் த மெத்தட் ஆஃப் ப்ரொனவுன்சியேஷன் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் தி அச்சு. கரெக்டா? எஸ், கரெக்ட். ஓகே, தேங்க்ஸ். பட் தே ஆர் ஆல் சங்யாஸ், தே ஆல் ஹேவ் நேம்ஸ். கரெக்ட் கரெக்ட். அனுதாத்தாங்கிறது ஒரு நேம், உதாத்தாங்கிறது ஒரு நேம், ஸ்வரிதகங்கிறது ஒரு நேம், ப்ளுத்தகன்னு ஒரு name. தீர்க்க ப்ளுத்தக நேம், அனுநாசிகாங்கிறது ஒரு நேம். இதெல்லாம் எக்ஸ்பிளைன். Thank you. Actually, it's very easy, sir. Only thing is that we know everything. We have to understand it through sutrams. Not make it complication. No complicated things, but just try பண்ணணும். But we have to go on saying for the pronunciation. சொல்லிட்டே வரணும். ஒவ்வொரு கிளாஸ்லயும் நம்ம எப்படி இந்த நான் இன்னைக்கு பண்ணினோமோ அந்த மாதிரி சூத்திரம் சொல்ல 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 சொல்லதான் நம்மளுக்கு வந்து வரும். இல்லைன்னா வரவே வராது. உச்சை ருத அத்தகெல்லாம் வராது நம்மளுக்கு. ஜஸ்ட் நான் இன்னைக்கு புக்கை மூடி வச்சுட்டு அடுத்த தேர்ஸ்டே திறந்தோம்னா வராது. ஸோ ஒரு தடவை காத்தால சத்தம் போட்டு சொல்லணும். எங்க சார்லாம் சொல்லுவார், ஒத்துருமே இல்லைன்னா கண்ணாடி முன்னாடி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. Go and say in front of the mirror, you'll know. So we have to, if we really want to learn Paninian grammar, the sutram has to be first recited loudly so that we get all the pronunciation of the words that are used there. The pronunciation புரிஞ்சாதான் அந்த நம்மளுக்கு சந்தி பிரிக்க தெரிஞ்சதுன்னா it will be நம்மளுக்கு இப்ப சந்தி பிரிக்க தெரியும். பட் முதல்ல படிக்கிறா யோசிச்சுக்கோங்க, இது சந்தியே தெரியாது, அவளுக்கு தெரியாது பிரிக்கிறதுக்கு. ஊக்கால அச்சு ஹஸ்வதீர்க்க ப்ளுத்தக நீச்சைஹி அனுதாத்தக அப்படிலாம் பிரிக்க தெரியாதவானா அப்படியே படிச்சுன்னு போவான். When they come to Sandhi, they will think, okay, நான் அந்த இடத்துல பிரிக்கணும். I think one way we are also gifted. Okay. கொஞ்சம் புரிஞ்சுதா? டவுட் இருக்கா? மாதா இது வந்து வெறும் ஆ இ ஊக்கு மட்டும் தானா இல்ல எல்லா வவல்ஸ்க்கும் வருமா மாதா? இது வவல்ஸ் எல்லாத்துக்குமேமா. அச்சுன்னு போட்டாரே அவர் அச்சுன்னு போட்டார் இல்லையா? ஆமா. சோ அச்சு தானே. அச்சு இஸ் வாட்? எல்லாமே வரும், ஆல் வவல்ஸ் வரும். அதான். ஓகே ஓகே.